வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஊரக வேலை திட்டத்திற்கு நிதி வழங்க கோரி மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். ஊரக பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ள திட்டத்தை ஒழித்து கட்ட மத்திய அரசு முயல்வதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு 15 டன் உதவிப் பொருட்களை அனுப்பியது இந்தியா. யாங்கன் விமான நிலையத்தில் தரையிறங்கியது இந்திய விமானப்படை விமானம். மியான்மரில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 700-ஐ தாண்டியது. தேவைப்படும் உதவிகளை செய்யும்படி உலக நாடுகளுக்கு மியான்மர் அரசு வேண்டுகோள். அரசு பள்ளிகளில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிலைப்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஊர்ப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ள மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மீது சம்மட்டி கொண்டு அடித்து ஒரே அடியாக ஒழித்து கட்டும் வேளையில் பாஜக அரசு இறங்கியுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பெரு நிறுவனங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் கடனை கூட ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்யும் மத்திய அரசுக்கு வேகாத வெயிலில் உடலை வருத்தி வியர்வை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் ஏன் பணமில்லை என்று ஸ்டாலின் வினவியுள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கான தொகையை விடுவிக்க வலியுறுத்தி திமுக சார்பில் இன்று ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் 2 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானியில் ஊரக வேலை திட்டத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் ஊரக வேலை திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கான நிதியை வழங்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. இவ்வாறு 4000 கோடி ரூபாய்க்கு மேல் நிலுவையில் உள்ள நிலையில் இன்று திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பவானி ஒன்றியத்தில் குருப்பநாயக்கன்பாளையம், சம்பை ஆகிய 2 இடங்களில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர் நாட்டுக்கு 15 டன் எடையுள்ள உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. கூடார துணிகள், படுக்கைகள், போர்வைகள், உணவுப் பொட்டலங்கள், தண்ணீர் தூய்மைப்படுத்தும் இயந்திரங்கள், சூரிய மின் விளக்குகள், மின்சார ஜெனரேட்டர்கள், மருந்து பொருட்கள், சிரிஞ்சுகள், கையுறைகள், புண்கட்டும் துணிகள் என மொத்தம் 15 டன் பொருட்கள் விமானப்படை விமானத்தில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த பொருட்கள் ஏற்றிய விமானம் உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்டு சென்று யாங்கனில் தரையிறங்கியுள்ளது. விமானத்தில் இருந்து உதவிப் பொருட்களை இறக்கி எடுத்து செல்லும் காட்சியை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. மியான்மரில் நிலநடுக்கத்தால் அடுக்குமாடி கட்டிடங்கள் இடிந்து நொறுங்கிய நிலையில் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 700-ஐ தாண்டியுள்ளது. வெள்ளியன்று மியான்மரிலும் தாய்லாந்து உள்ளிட்ட அண்டை நாடுகளிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவானது. இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த 700க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நிலநடுக்கத்தின் பாதிப்பிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க தேவையான உதவிகளை செய்யுமாறு உலக நாடுகளுக்கு மியான்மர் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதை ஏற்று பல்வேறு நாடுகளும் மியான்மருக்கு உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளன. தாய்லாந்தின் பாங்காக் நகரில் புதிதாக கட்டப்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் அதில் பணியாற்றிய தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அரசு பள்ளிகளில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் 12,000 பேரை உடனடியாக பணி நிலைப்படுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பகுதி நேர பணியாக இருந்த போதிலும் சில ஆண்டுகளுக்கு பிறகு பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் இந்த பணியில் சேர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். 12 ஆண்டுகள் முடிந்த பின்னும் கூட அவர்களை பணி நிரந்தரம் செய்ய தமிழ்நாடு அரசு மறுப்பது மிகுந்த வேதனைக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு வழங்கிய ஊதிய உயர்வை அலுவலக பணியாளர்களுக்கு மட்டும் வழங்கிவிட்டு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வெறும் 12,500 ரூபாய் மட்டுமே தொகுப்பூதியமாக வழங்கி வரும் திமுக அரசின் செயல் சிறிதும் மனச்சான்றற்ற பெருங்கொடுமையாகும் என்று சீமான் குறிப்பிட்டுள்ளார். இரட்டை நிலைப்பாடு எல்லாம் திமுகவிற்கு கிடையாது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார். சென்னை பெரம்பூர் ஜமாலியாவில் மேயர் பிரியா தலைமையில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோவி செழியன், முன்பக்கம் எதிர்ப்பது பின்பக்கம் வரவேற்பது என்ற இரட்டை நிலைப்பாடு எல்லாம் திமுகவிற்கு கிடையாது என்று தெரிவித்தார். புனித ரமலான் நோன்பு திறக்கும் மத நல்லிணக்க நிகழ்ச்சி சென்னை கிழக்கு மாவட்டம் 78வது வட்டத்தில் 74வது வட்டத்தில் வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்களுடைய ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் இந்து சமநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் PKS அவர்கள் முன்னின்று ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறக்கூடிய நலத்திட்டங்கள் வழங்கி இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்விலே நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களும் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாம் மக்களுக்கு ஆபத்து என்று சொன்னால் முதலில் குரல் கொடுக்கிற பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் தளபதி அவர்கள். இன்றைக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் இப்தார் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியும், அதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குகிற நிகழ்ச்சியும் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்வை மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் PKS அவர்கள் எழுச்சியோடு செய்து கொண்டிருக்கிறார். மருத்துவர்களுக்கு போட்டியாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளதாக நடிகர் கார்த்திக் கூறியுள்ளார். சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்தி படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் விழா நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகர் கார்த்திக் கலந்து கொண்டு மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகையை வழங்கி பாராட்டினார். அப்போது பேசிய நடிகர் கார்த்திக், மருத்துவர்களுக்கு போட்டியாக இருப்பது கூகுள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆகியனதான் என்றார். இதையடுத்து ரெட்ரோ திரைப்பட பாடலுக்கு மாணவர்களுடன் நடனமாடி செல்ஃபி எடுத்துக்கொண்டார். பொள்ளாச்சி அருகே ஆழியாறு அறிவு திருக்கோவில் நடைபெற்ற கருத்தரங்கை CBI முன்னாள் இயக்குநர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். ஆழியாறு அறிவு திருக்கோவில் வேதாத்ரி மகரிஷியின் வேள்வி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோரை உலக சமுதாய சேவா சங்கத்தின் பொதுச் செயலாளர் சேகர் வரவேற்றார். அறிவு திருக்கோவிலின் தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமை உரையாற்றினார். நிகழ்ச்சியில் CBI முன்னாள் இயக்குநர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு நேர்மையான நீதி என்ற தலைப்பில் கருத்தரங்கை தொடக்கி வைத்து உரையாற்றினார். சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு என்ற தலைமையில் மாலதி சுப்பிரமணியமும், சீர் செய்த பண்பாடு என்ற தலைப்பில் சக்தி குமரவேலும் கருத்துரையாற்றினார். உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் மயிலானந்தம் சிறப்புரையாற்றினார். காரைக்காலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் இஸ்லாமிய ஜமாத்தாரர்கள் ஏற்பாட்டில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி துணை சபாநாயகர் ராஜவேல், மாநில அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் இஃப்தார் விருந்து வழங்கப்பட்டது. விருத்தாச்சலம் அருகே குமாரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. குமாரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் சாந்தி தலைமையில் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஆசிரியர்கள் சாந்தி, ஜேசுதாஸ், அமிர்தவள்ளி, புவனேஸ்வரி ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியில் சிறப்பாக நடனமாடிய பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஆனந்தா கல்லூரியின் 21வது ஆண்டு விழாவில் மறைமாவட்ட ஆயர் பங்கேற்று சிறப்பித்தார். தேவக்கோட்டை ஆனந்தா கல்லூரியின் 21வது ஆண்டு விழா கல்லூரி செயலர் செபாஸ்டியன் தலைமையில் நடைபெற்றது. முதல்வர் ஜான் வசந்தகுமார் கல்லூரியின் வளர்ச்சி நிலை குறித்த ஆண்டறிக்கை படித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் லூர்து ஆனந்தம் மாணவர்களிடையே உரையாற்றினார். அப்போது மாணவர்கள் தோல்வியை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றும், பல்வேறு இலக்கிய நூல்களை கற்று வாழ்வியல் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பல்கலைக்கழக தேர்வு, கலை, விளையாட்டு மற்றும் கல்லூரியில் சிறந்து விளங்கி தடம் பதித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பின்பு பேராசிரியர்கள் எழுதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விருதுநகர் மாவட்டம் திருவள்ளிபுத்தூர் கலசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் இயந்திர பொறியியல் துறை சார்பில் 2 நாள் சர்வதேச மாநாடு நடைபெற்றது.
தொழில்கள் ரீதியான உற்பத்தி மற்றும் தொழில் சார்ந்த வளர்ச்சி குறித்த 2 நாள் சர்வதேச மாநாடு வேந்தர் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது. துணைத் தலைவர் சசி ஆனந்த் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் சவுதி அரேபியா, அமெரிக்கா, மலேசியா, இத்தாலி நாடுகளின் கல்லூரிகள், இந்தியாவின் பிற மாநிலங்களில் உள்ள கல்லூரிகள் ஆகியவற்றிலிருந்து 180 ஆராய்ச்சி கட்டுரைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் அடங்கிய மலரை இத்தாலி காக்லியாரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் குளோரியோ வெளியிட்டார். இந்த மாநாட்டில் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வங்கியில் அடமான கடன் வாங்கிய நிலையில் ஆயுதப்படை காவலர் ஒருவர் வங்கியுடன் சேர்ந்து வீட்டை கைப்பற்ற முயல்வதாக கூறி பாதிக்கப்பட்டவர் பேசியுள்ள வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் வள்ளியம்மாள்புரத்தை சேர்ந்த கல்ராஜ் கூலி வேலை செய்து வருகிறார். இவர் சில ஆண்டுகளுக்கு முன் தன் வீட்டை அடமானமாக வைத்து வங்கியில் 23 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். 2023ஆம் ஆண்டு முதல் வங்கிக்கு கட்ட வேண்டிய தவணை தொகையை அவர் கட்டவில்லை. இந்த நிலையில் அவரது வீட்டை ஏலம் விடுவதாக வங்கி மேலாளர் அறிவித்துள்ளார். தனது வீடு ஏலத்தில் வரும்போது தானே வாங்கிக் கொள்ளலாம் என்று கல்ராஜ் நினைத்திருந்த பொழுது ஆயுதப்படை காவலர் சுப்பையா வங்கியுடன் சேர்ந்து கொண்டு இந்த வீட்டை ஏலம் எடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதுடன் கல்ராஜ் பேசிய காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே வள்ளியம்மாள்புரத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம். HDP பேங்க் நிறுவனமும் போலீஸ்கார் பூலாங்குளம் 12வது பட்டாலியன் மணிமுத்தார் 12வது பட்டாலியன் சேர்ந்த போலீஸ்கார் சுப்பையா அவரும் தான் எங்களுடைய சாவுக்கு முழுக்க காரணம். என் வீட்டை நாங்கள் எத்தனையோ தடவை திருப்பதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த பேங்க்காரங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க எங்களை திருப்ப விடாமல் ஆக்கினாங்க. சுப்பையா பினாமி அவங்க அப்பா பேரில் வேல்முருகன்கிற பேரில் வீட்டை எடுத்திருக்கிறாரு. நாங்கள் அவர்கிட்ட பேசுகிறோம். எஸ்பியிலேருந்து சங்கர் ஜிவால் சார் வரைக்கும் நம்ம மாவட்ட ஆட்சியர்லேருந்து நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் யாருமே இப்போ வரைக்கும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணல. அவர் சொன்னார் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் கூட அதிகாரிக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தானே இப்போ நடந்துருச்சு. எங்கள் 5 பேருடைய சாவுக்கு எல்லாரும் பதில் சொல்லி தான் ஆகணும். நான் அத்தனை பேர்த்துக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். என் எம்பி கனிமொழி மேடத்து வரைக்கும் நான் அவர் மேலே நான் பெட்டிஷன் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யாருமே இதை எடுக்கலை. நாங்கள் 5 பேரும் வள்ளியம்மாள்புரத்தில் இருக்கோம். இப்போ வள்ளியம்மாள்புரம் கிராமத்தில் இருக்கோம். பெட்ரோலை ஊற்றி நாங்களே கொளுத்திட்டு சாவ போகிறோம். எங்களுடைய சாவுக்கு காரணம் HDP பேங்க்காரங்களும் இந்த போலீஸ்கார் சுப்பையாவும் தான் இதுக்கு காரணம். செத்தாலும் சாவுங்க உங்களை கேட்க யார் இருக்கான்னு கேட்டார்ல, நாங்கள் சாக தான் போகிறோம் மொத்தத்தில். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்கு சொந்தமான கடைகள் 1,29 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டதை அடுத்து அதற்கான காசோலையை ஆணையாளரிடம் செலுத்தினார். குடியாத்தம் நகராட்சிக்கு சொந்தமான காய்கறி கடைகள், இறைச்சி கடைகள் ஆகியன 1,72 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயின. ஏலம் எடுத்தவர்கள் பழைய நடைமுறைப்படி தவணை முறையில் தொகையை செலுத்த நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். ஒரே தவணையில் ஏல தொகையை கட்டும்படி நகராட்சி நிர்வாக இயக்கம் உத்தரவிட்டது. இதையடுத்து ஏலம் எடுத்த சிலர் பணமாகவும் சிலர் காசோலையாகவும் ஒரே தவணையில் பணம் செலுத்தினர். இதற்கிடையே அர்ஷாத் என்பவர் 1,29 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசனிடம் வழங்கினார். அப்போது நகராட்சி மேலாளர் சுகந்தி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். பொதுமக்கள் ISI முத்திரை, ஹால்மார்க் முத்திரை, CRS முத்திரை உள்ள பொருட்களை வாங்குவதற்கு முன் BIS கேர் செயலியை அதிக அளவில் பயன்படுத்தும்படி மதுரையில் நடைபெற்ற இந்திய தரநிலைகள் குறித்த கலந்துரையாடல் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. BIS எனும் இந்திய தர நிர்ணய அமைவனம் மதுரை கிளை சார்பில் துருப்பிடிக்காத எஃகு பாத்திரங்கள் மற்றும் வார்ப்பட அலுமினிய பாத்திரங்களுக்கான இந்திய தரநிலைகள் குறித்த கலந்துரையாடல் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் இந்திய தர நிர்ணய அமைவனம் BIS மதுரை கிளை மூத்த இயக்குனர் மற்றும் தலைவர் தயானந்த் பங்கேற்று நிகழ்ச்சியின் நோக்கங்களை விரிவாக எடுத்துரைத்தார். வீடுகளில் உணவு சமைக்க, பரிமாற, சேமிக்க பயன்படும் வார்ப்பட மற்றும் வார்ப்பு அலுமினிய பாத்திரங்களின் பாதுகாப்பு, தரம் மற்றும் செயல்பாட்டை தரச்சான்று உறுதி செய்வதாக அவர் தெரிவித்தார். இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் மதுரை எவர்சில்வர் வியாபாரிகள் நல சங்கத்தின் தலைவர் அனிதா சிவானந்தம், செயலாளர் கணபத்லால், பொருளாளர் சுரேஷ்குமார் ஜெயின், சுந்தரலிங்கம், துருப்பிடிக்காத எஃகு பாத்திர உற்பத்தியாளர்கள், மதுரை எவர்சில்வர் வியாபாரிகள் நல சங்கத்தினர் மற்றும் வணிகர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்திய தர நிர்ணய அமைவனம் மதுரையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். இதை மானக் மந்த்ன்னு சொல்லுவோம்.
மானக் மந்தன் இஸ் நத்திங் பட் டிஸ்கஷன் ஆன் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஒரு குறிப்பிட்ட இந்தியன் ஸ்டாண்டர்ட் எடுத்து அதை பற்றியான டிஸ்கஸ் பண்ணி அதில் என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி மேனுஃபேக்சரர்ஸு, ட்ரேடர்ஸு எல்லார்ட்டையும் வந்து ஒரு டிஸ்கஷன், கூட்டரங்கம் மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து IS 14756, தட் இஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூட்டன்சில்ஸ். இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2025 வந்து லார்ஜ் ஸ்கேல் அண்டு மீடியம் ஸ்கேலுக்கு வந்து மேண்டேட்ரி ஆகிவிட்டது. இன்னும் போக போக ஜூலையில் வந்து ஸ்மால் ஸ்கேலுக்கும் அப்புறமா 1 அக்டோபர்லேருந்து சிறு குறு தொழிலுக்கும் இது வந்து மேண்டேட்ரி கட்டாயமாக்கப்படுகிறது. இது ஒன்றும் இல்லை, இது கூட சேர்ந்து ராட் அலுமினியம் அண்ட் காஸ்ட் யூட்டன்சில்ஸ் IS 1660 இதுவும் சேர்ந்து வந்து கட்டாயமாக்கப்படுகிறது. ஸோ இந்த ட்ரேடர்ஸ் வந்து நம்ம மதுரையில் வந்து வெரி பிக் அசோசியேஷன் இருக்குது எங்கள்கிட்ட. கோவை மாநகராட்சி பட்ஜெட்டில் குறிப்பிட்டுள்ள சிறப்பு திட்டங்களை மேயர் ரங்கநாயகி படித்தார். விக்டோரியா அரங்கில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தில் மேயர் ரங்கநாயகி பட்ஜெட்டை வெளியிட்டார். இந்நிகழ்வில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றிச்செல்வன், மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 2025-2026 ஆண்டுக்கான கோவை மாநகராட்சியின் வரவு செலவு திட்ட அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் மாநகராட்சிக்கான வரவினம் 4617 கோடி ரூபாயாகவும், செலவினம் 4757 கோடி ரூபாயாகவும், நிகர பற்றாக்குறை 140 கோடி ரூபாயாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பட்ஜெட் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு தமிழக அரசின் மஞ்சள் பையில் பட்ஜெட் அறிக்கை மற்றும் சுவர் கடிகாரம் வழங்கப்பட்டது. அதிமுக எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் அவற்றை மாநகராட்சி நிர்வாகத்திடம் வழங்கினர். கோவை மாநகராட்சியினுடைய 2025-26 ஆண்டு நிதிநிலை அறிக்கை 12 மணிக்கு தாக்கல் பண்ணாங்க. ஏதாவது மாநகராட்சியில் அல்லாத ஏதாவது அரசு மாநில அரசில் மதியம் 12 மணிக்கு எங்கேயாச்சும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுற பார்த்துருக்கீங்களா? எங்கேயாச்சும் நடக்குமா? அதாவது தமிழ்நாட்டோட கலாச்சாரம் என்ன அப்படின்னா, இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நல்ல நேரம் பார்த்து பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன தெரியுமா இது, அதாவது அவங்களுடைய இன்சார்ஜ் அமைச்சர் மாதிரியே இது. எப்படி அப்படின்னா, தமிழ்நாட்டில் என்ன 12 மணிக்கு நடக்குன்னா டாஸ்மார்க் தான் திறப்பான். அது மாதிரி பார்த்து டாஸ்மார்க் பட்ஜெட்டு அதுதான் நல்ல நேரம் நடத்திட்டு ஓப்பன் பண்ணிருக்காங்க, பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா இது வந்து அதாவது மாநகர மக்களுக்கு எந்த விதத்திலும், அதாவது போன வருஷம் 3300 கோடி வருமானம்னு சொன்னாங்க, இன்னும் இந்த வருஷம் 4700 கோடி வருமானம் சொல்லியிருக்காங்க. அதுல இப்போ 139 கோடி பற்றாக்குறை சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட 1000 கோடி எச்சா வருமானம் வந்து போன வருஷம் 3300 கோடியிலே வந்து 112 கோடி பற்றாக்குறை வந்தது. கோவையில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய சாதனையாளர்களுக்கு பிராண்ட் கோயம்புத்தூர் தூதுவர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்திய தொழில் வர்த்தக சபை கோவை கிளை ராஜேஷ் லுந்த், கோயம்புத்தூர் அட்வைசர்ஸ் கிளப் தலைவர் சிவகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெகசி பிராண்ட் விருது பிரீமியர் மில்ஸ் குழுமத்திற்கும், ஐகானிக் பிராண்ட் விருது கிராப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் நிறுவனம் மற்றும் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டது. KMCH மருத்துவமனைக்கு பிராண்ட் அம்பாசிடர் விருதும், பிராமினன்ஸ் விண்டோ சிஸ்டம்ஸ் நிறுவனத்திற்கு எமர்ஜிங் பிராண்ட் விருதும் வழங்கப்பட்டன. விழுப்புரத்தில் செல்போன் பழுது பார்க்கும் கடை மீது இளைஞர் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளார். விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் ஜாக்கிர் ஹுசேன் என்பவர் செல்போன் பழுது பார்க்கும் கடை வைத்துள்ளார். இங்கு தாமரைக்குளத்தை சேர்ந்த அருண் என்பவர் தனது செல்போனை பழுது பார்க்க கொடுத்துள்ளார். அதற்கான கட்டணம் தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது அருண் கையில் வைத்திருந்த பெட்ரோல் குண்டை கடையினுள் உள்ளே வீசிவிட்டு தப்பி சென்றார். இதில் கடையில் இருந்த சர்வீஸ் செல்போன்கள், செல்போன் பாகங்கள் எரிந்து சேதமடைந்தன. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பஞ்சாபில் விவசாயிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பொள்ளாச்சியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் சங்கத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பஞ்சாபில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்யாவிட்டால் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர். மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் கண்ணூரில் விவசாயிகள் விவசாய விளைபொருட்கள் உற்பத்தி பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய கோரியும், விவசாய கடன்களை முற்றிலும் தள்ளுபடி செய்ய கோரியும் ஜக்ஜித் சிங் டல்லேவால் உட்பட்ட தலைவர்கள் அனைவரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும்போது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நயவஞ்சகமாக மத்திய அரசு அழைத்து பேச்சுவார்த்தை முடித்து 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று அறிவித்துவிட்டு
விவசாயிகள் அனைவரும் அவரவர் இடத்துக்கு திரும்பும் பொழுது காவல் அதிகாரிகளையும் காவலர்களையும் மற்றும் இராணுவத்தையும் வைத்து ஓரவஞ்சனையாக கைது செய்து சிறையில் அடைத்து 10 நாட்களுக்கு மேல் ஆகியும் இன்றும் விடுதலை செய்யாமல் இருப்பதை நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இன்னும் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யவில்லை என்றால் மேலும் இது போன்ற போராட்டங்களை முன்னெடுத்து தீவிரமாக போராடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் மாவட்டம் வீரகனூரில் ரம்ஜானையொட்டி 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். தலைவாசல் அருகே வீரகனூரில் நடைபெற்ற சந்தையில் ஆத்தூர், கெங்கவள்ளி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து ஆடுகளை விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். ரம்ஜானையொட்டி ஏராளமான ஆடுகளை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். ஆடுகளின் தரத்துக்கேற்ப ஒவ்வொன்றும் 3500 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானது. மொத்தம் 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையானதாகவும் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வணிகம் நடைபெற்றதாகவும் வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்று தொடங்கியது. திருமுல்லைவாயில் அரசு பள்ளியில் பயிலும் 168 மாணவர்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் தேர்வு எழுதுவதற்கான கருவிகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து தேர்வு எழுதிய மாணவர்கள் வினாதாள் எளிமையாக இருந்ததாகவும் இதேபோல் மற்ற 4 தேர்வுகளும் எளிமையாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர். கோவையில் 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3000 போதை மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோவையில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் போத்தனூரில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கையில் பையுடன் நின்று கொண்டிருந்த ஒருவரிடம் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தினர். அவர் வெள்ளலூரை சேர்ந்த அபு தாஹிர் என்பதும் பெங்களூரில் இருந்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து கோவையில் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதை அடுத்து அவரை கைது செய்து காவல்துறையினர் அவரிடமிருந்த 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3000 போதை மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர். இனி வருவது வணிக செய்திகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு 160 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 20 ரூபாய் உயர்ந்து 8,350 ரூபாய்க்கும் 1 பவுன் தங்கம் 66,880 ரூபாய்க்கும் விற்பனையானது. கட்டி வெள்ளி 1 கிராம் 113 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,13,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். ஊரக வேலை திட்டத்திற்கு நிதி வழங்க கோரி மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். ஊரக பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ள திட்டத்தை ஒழித்து கட்ட மத்திய அரசு முயல்வதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு 15 டன் உதவி பொருட்களை அனுப்பியது இந்தியா. யாங்கன் விமான நிலையத்தில் தரையிறங்கியது இந்திய விமானப்படை விமானம். மியான்மரில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 700ஐ தாண்டியது. தேவைப்படும் உதவிகளை செய்யும்படி உலக நாடுகளுக்கு மியான்மர் அரசு வேண்டுகோள். அரசு பள்ளிகளில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிலைப்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.